சிம்ம ராசிக்கான பலன்கள். ராசிபதி சூரியன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசி அதிபதி 8ஆம் இடத்துக்கான உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இல்லையில் உங்கள் ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாத பிறப்பதில் சூரியன் மேஷராசிக்கு போயிடுவார். மேஷராசியில் சூரியன் உச்சம். ராசி அதிபதி சூரியன் உச்சமாக இருக்கனால் உங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேறும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் ஆகிடுவீர்கள். உங்கள் பேச்சு கட்டுப்பட்டு மற்றவங்க நடப்பாங்க. நீங்கள் ஒரு லீடராக இருக்கலாம். மாத பிற்பது உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். 2ஆவது புதன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். யாரோடும் பேசினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. யாரோடும் வாக்கு கொடுக்க வேண்டாம். மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார். ஒரே சகோதரோட அனுகூலம் உண்டு. பிரயாணத்தின் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. 4ஆம் தேதி செவ்வாயோடு சனி சேர்ந்திருக்கிறார். அதனால் உங்கள் தாய்க்கு ஏதாவது உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் ஏற்படலாம். உங்கள் தாயை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டில் தேவையில்லாத செலவுகள்லாம் வரும். உங்கள் ராசியை செவ்வாய் சனி பார்க்குறாங்க. 2 பாவகரங்களும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் இருக்கும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது பெட்டர். உங்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ இருந்தால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும். ஸோ நீங்கள் உஷாராக இருக்கணும். செவ்வாய் சனி இருக்கிறார். 7 செவ்வாய் சனி இருக்கிறாங்க. ஸோ கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடு இருக்கும். உங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். உங்களுக்கு வெளிநாட்டுக்கான போகிறதுக்கான வாய்ப்பு வரும். ராசிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் மாத பிறப்பது இருக்கிறனால உங்களுக்கு வெளிநாட்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பத்தாவது சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறனால் பொருளாதாரத்தில் உங்களுக்கு ஏற்றம் இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் என்று புக்தி நடத்தினால் அந்த புக்தியில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். அந்த புக்தி முடிஞ்ச பிறகு ஒரு சாதமான புக்தியாக இருந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம். 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் என்ன புக்தி நடத்தினால் அந்த புக்தியில் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செஞ்சால் தேவையில்ல பிரச்சனை வரும். டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு விட்டு வரும். திருமணம் ஃபிக்ஸ் ஆகும்போது 6ஆம் இடத்தில் ஏதாவது கிரகம் புத்தி நடக்குதான் என்று செக் செய்து பாருங்கள். இப்படி 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் புத்தி நடத்தினா திருமணம் செய்யாமல் இருக்கிறதே நல்லது. இந்த புத்தி முடிந்த பிறகு அடுத்து ஒரு சாதகமான புக்தி எதுவோ அந்த புக்தியில் திருமணம் செய்து கொள்ளலாம். அடுத்த ஒரு சாதகமான புக்தியில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளலாம்.
9ஆம் வீடு செவ்வாய் சனியோடு இருக்கிறார். ஸோ தந்தையால் ஆரோக்கிய தொந்தரவு இருக்கும். தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லையா தேவையில்லாத பிரச்சனைகளும் வரும். இன்னும் செவ்வாய் சனி சேர்க்கை தேவையில்லாத பிரச்சனை கொண்டு விட்டுட்டும். சுக்கிரன் வேறு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். வாகனத்துக்காரக சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். வாகனத்துக்காரகமான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் வாகனத்துக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனத்துக்கு காரகரகமான சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறால் உங்கள் வண்டியில் ஏதாவது ரிப்பேர் ஆகலாம். வண்டி செல்லும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் ராசி அதிபதி மாத பிறப்பு உச்சமாக இருக்கிறது. நல்ல பலன்களே நடக்கும்.